السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், இங்கே நம்ம அமர்ந்திருக்கின்ற நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், கேடிக் இந்த என்ஜிஓ, இந்த நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில், சிந்தனை மாற்றத்தில், சமுதாய மேம்பாட்டில், குவைத்தினுடைய தமிழ் மக்களுடைய வளர்ச்சி போன்ற நல்ல சிந்தனைகள், நல்ல திட்டங்களோடு தொடர்படியாக பயணிப்பது ஒரு பாராட்டத்தக்க, வரவேற்கத்தக்க விஷயம். சமூக மாற்றம் என்பது அது ஒரு நாளிலோ அல்லது ஒரு வருடத்திலோ ஏற்படாது. ஒரு சமூக எழுச்சி ஏற்படணும், இல்லை ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உடனே ஏற்படாது. ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷமாகும், அதிகபட்சம் 33 வருஷமாகும். அதுவரையும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனை அப்படிங்கிற ஆழமான கருத்தியலோடு பயணிப்பதை கொண்டு தான் சமூக கட்டமைப்பை நம்ம உருவாக்க முடியும். இன்னைக்கு பேசி அல்ல நாளைக்கு போராட்டம் நடத்தி அல்ல நாளை கழிச்சு வருத்தப்பட்டு மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. கன்சிஸ்டன்சி ப்ராசஸ், திரும்ப 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 ஒரு சமூக கட்டமைப்பை, ஒரு சமூக வளர்ச்சியை, ஒரு தனி மனிதனுடைய உருவாக்கம், ஒரு குடும்பத்தினுடைய உருவாக்கம் எதுவாக இருந்தாலுமே அதற்கு சில பயிற்சிகளும் சில பக்குவங்களும் நமக்கு வேணும். அந்த பயிற்சிகளும் அந்த பக்குவங்களும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால நீண்ட நெடிய ஒரு வரலாற்றை, நீண்ட நெடிய ஒரு சமுதாயத்தை, அடுத்த ஜெனரேஷனை சரியான முறையில் இலக்குகளோடு திட்டமிட்டு உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் கேடிக் இந்த நிறுவனம் மிகச்சிறப்பான முறையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்படியாக செய்வதே ஒரு வெற்றியின் அடிப்படை. இங்கே கன்சிஸ்டன்சி தான் மிக முக்கியமானது. தொடர் முயற்சியை கொண்டு தான் மாற்றங்கள் ஏற்படும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 ஆண்டுகள் மக்காவில் கஷ்டப்பட்டாங்க. அடுத்த 10 ஆண்டுகள் மதீனாவில் ஒரு பெரும் இலக்கை உருவாக்குனாங்க. இந்த 23 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அடுத்த 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், வரலாற்று நிகழ்வுகளால் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூக கட்டமைப்புள்ள சமூகமாக நம்முடைய சமூகம் உருவானுச்சு. அப்படிங்கிறதனுடைய பேஸ், அதனுடைய ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்னா அது மதீனாவுடைய, மக்காவுடைய அந்த 23 ஆண்டுகள்ல தான் இருக்குது. அப்ப இன்றைய கால சூழ்நிலையில நாம நம்முடைய வருங்கால சமுதாயத்தை எப்படி உருவாக்கணும்? சமுதாய கட்டமைப்புங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அது தனி மனிதனிலிருந்தும் குடும்பங்கள்ல இருந்தும் ஆரம்பிக்குது. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுடைய வேலைக்காக வேண்டி உங்க நாட்டை விட்டு, குடும்பங்களை விட்டு, மக்களை விட்டு, உறவுகளை விட்டு இங்க வந்து என்ன செய்யறீங்க? உங்களுடைய வியாபார கட்டமைப்பு, பொருளாதார மேம்பாட்டுக்காக இங்க வந்திருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது நாம எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்க எப்படி வச்சுக்கணும்? இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி அதுதான். நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம கஷ்டப்படுறது, நம்ம வந்து இரவு பகலாக முயற்சி செய்கிறது எல்லாமே எதுக்குன்னா நம்முடைய குடும்பத்துக்காகத்தான், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்குத்தான், நம்முடைய குழந்தைகளுக்குத்தான். அப்போ அந்த குடும்பத்தை, அந்த குடும்பவியலை நம்ம எப்படி வந்து பக்குவமாக கொண்டு போகணும்? அடுத்த ஜெனரேஷனை, நம்முடைய பிள்ளைங்களை எப்படி உருவாக்கணும்? நம்முடைய மனைவி மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. நம்ம லைஃப்ல மிக முக்கியமானது நம்முடைய குடும்பம். அதனால தான் உளவியல்ல சொல்லுவாங்க, இஸ்லாமிய உளவியல்ல
வாழ்க்கையை 3 பகுதிகளாக பிரிச்சுக்கங்க. உங்கள் லைஃப்பை வந்து 3 பகுதிகளாக பிரித்து வாழுங்க. முதல் 33% உங்கள் லைஃப்பை உங்களுடைய குடும்பத்துக்கு செலவு செய்யுங்க. உங்களுடைய மனைவி, உங்களுடைய அத்தா அம்மா, உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய உறவுகள், அவர்கள் மீது கவனமாக இருங்க. அந்த 33% லைஃப்பை வந்து அவங்களுக்காக கொடுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களோடு இணைந்து வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க. இது முதல் பகுதி. ரெண்டாவது 33% ஃபார் யுவர் பிஸ்னஸ், ஃபார் யுவர் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். உங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குங்க. நம்ம யார்கிட்டையும் கையேந்தாத சமூகமாக இருக்கணும், கையேந்தாத தனி மனிதனாக வாழணும், உழைக்கணும், சமூகத்தின் மீது கவனமாக இருக்கணும். அதற்காக பொருளாதாரத்தை விட்டுட்டு போகிறதில்லை. பொருளாதாரத்தில் எப்படி நம்மளை ஸ்டெபிலிட்டி ஆக்கிக்கிறது, நேர்மையாக, உண்மையாக, யாருடைய கஷ்டத்துக்கும் யாருடைய மோசமான நிலைக்கும் நம்ம காரணமாகாமல் பொருளாதாரத்தில் எப்படி நாம் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகணும். அப்போ 33% உங்கள் லைஃப்பை உங்களுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மூணாவது லைஃபினுடைய பகுதியாக இஸ்லாமிய உளவியல் சொல்லுது, மூன்றாவது மிக முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது சோசியல் எம்பவர்மெண்ட். 34%, 1% அல்லாவுக்காக, அல்லாஹுடைய இறை தூதருக்காக, சமூகத்துக்காக, மக்களுக்காக, ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக நீங்கள் அதிகப்படுத்துங்க. 33% உங்கள் லைஃப்பில் உங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுங்க. 33% ஃபார் யுவர் பிஸ்னஸ், ஃபார் யுவர் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். 34% ஃபார் யுவர் சோசியல் எம்பவர்மெண்ட். சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் 1% அதிகமாக நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும். இந்த 3 நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சுய ஆய்வு செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும். நம்மளுடைய பலகீனத்துக்கான காரணம் என்னன்னா, நம்ம சமநிலையை அடிக்கடி இழந்து போயிடுறோம். பேலன்ஸ்டாக நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறதில்லை. சோசியலுக்குள்ளே இறங்குனா சில நேரங்களில் குடும்பத்தை விட்டுடுறோம். பொருளாதாரத்துக்குள்ளே சம்பாதிக்கணும்னு போய் சில நேரங்களில் சோசியல் எம்பவர்மெண்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறோம். சில நேரங்களில் குடும்பங்களுக்குள்ளே போயிட்டு பொருளாதாரத்தையோ சமூகத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டேங்கிறோம். லைஃப் என்பது ஒரு பேலன்ஸ்டு தியரி. லைஃப் என்பது, வாழ்க்கை என்பது ஒரு பேலன்ஸாக கொண்டு போகணும். அது ஆண்களும் சரி, பெண்களும் சரி. லைஃப் பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸை நம்ம தவறிட்டோம், பேலன்ஸை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக லைஃப் வந்து பலகீனமாயிரும். எங்கேயாவது ஒரு பக்கத்து அதிகமாக 50%, 60% கொடுத்துட்டோம்னா அடுத்த இடத்துல பலகீனம் அடையும். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த முறைகளை தான் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். ஒரு சில சஹாபாக்களுக்கு ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ், அவருக்கு பேர் அபு தாஜிர், வியாபாரத்தின் தந்தைன்னு பேர். மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்த பிறகு எல்லா சஹாபாக்களும், மக்காவாசிகளும், மக்கத்தினுடைய முஹாஜிரின்களும், மதினத்தினுடைய அன்சாரிகளும் ஒன்றிணைத்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள ஒரு இலக்கை ஏற்படுத்தினாங்க. இதை சொன்னது யார் தெரியுமா? ஒரு பெண்மணி. மக்காவிலிருந்து சஹாபாக்கள் வந்துட்டாங்க, மதினாவில் சஹாபாக்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் இணைந்து செயல்படுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக தொழுகைக்கு வக்து முடிச்ச பிறகு இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பெண்மணி வந்தாங்க. அந்த பெண்மணி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும். நபி சொன்னாங்க, சொல்லுங்க. நீங்கள் வந்தீங்க, மக்கத்து மக்கள் முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அன்சாரிகளும் இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு சரியான உடன்படிக்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை, ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும். அவங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பு பாலத்தை நீங்கள் உருவாக்கணும். அந்த முயற்சியை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஐடியா சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், வரலாற்றுகள் எடுத்து பார்த்தோம்னா பல பெண்கள், ஜும்மாவில் மெம்பர் ஏறி பேசுகிறோம்ல, மேடையில் 3 படி வச்சு மெம்பர் இருக்குல்ல, இந்த மெம்பரை உருவாக்கியது ஒரு பெண்மணி தான். இது மாதிரி பல வரலாற்று நிகழ்வுகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு சஹாபி யாருன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ். வியாபாரத்தின் மீது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. அப்போ எல்லா நிலையிலையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமன இபாதத்து மட்டும் கிடையாது. தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஈமானியாத், இபாதாத்துங்கிறது ஒரு பகுதி. இது அல்லாமல் முஅமலாத், முஅஷராத், அஹ்லாக், குடும்பவியல், பொருளாதாரம், சமூகவியல், இப்படி எல்லா தரப்பட்ட வாழ்க்கை முறைகளையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இன்றைய கால சூழ்நிலையில் நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்முடைய பொறுப்புகள் என்ன,
நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்வானதாக, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கையை சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வாழ்க்கையை நாமளும் பின்பற்ற முயற்சிக்கணும். ஸோ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது நாட் ஒன்லி ஃபார் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு மட்டும் அல்ல, இந்த ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மனித இனத்துக்கான பொறுப்பு. அப்போ ஒரு மனித சமுதாயம் சிறந்த சமுதாயமாக, நிம்மதியான சமுதாயமாக, நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு? நிம்மதியாக இருக்க. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு இருக்கு, நிம்மதியாக இருக்க, சந்தோஷமாக இருக்கத்தான் சம்பாதிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கத்தான் கல்யாணம் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கத்தான் குழந்தை பெற்றுக்கிறோம், சந்தோஷமாக இருக்கத்தான் வியாபாரம் செய்கிறோம். ஆனால் சந்தோஷம் கிடைக்குதானா? கிடைக்கல. நிறைய பேர் வெளியிருந்து பார்க்கும்போது நிறைய கார் இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, வீட்டுக்குள்ளே போனால் நரக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, கணவன் மனைவியினுடைய உறவு முறைகள் சரியாக புரியப்படுறதில்லை, வியாபாரங்களில் எம்ப்ளாயை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த ஹியூமன் ரிசோர்ஸாக எப்படி அவங்கள கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்ல. பீப்புள் மேனேஜ்மெண்ட், மனிதர்களுடைய நடத்தை எப்படி இருக்கும், பிஹேவியரிசம் எப்படி இருக்கும் தெரியறதில்ல. அப்போ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு உழைச்சு ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியில்லாத மக்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆய்வுகள் சொல்லுது, அடுத்த 10 வருஷத்தில் மனித சமுதாயத்துக்கு மென்டல் ஹெல்த் டிஸார்டர், மனநோய் வரப்போகுதுங்கிறான். 95% மக்களுக்கு மனநோய் வரப்போகுதுங்கிறான். மென்டல் ஹெல்த் டிஸார்டர். எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு சண்டை போடுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொறுமையை இழக்கிறோம். இப்போ வாழ்க்கை என்பது என்ன? நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபேமிலி லைஃபை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை சொல்லி கொடுத்தாங்க, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், உறவுகளை எப்படி பேணணும், அனாதைகளை எப்படி பார்க்கணும், எல்லாத்தின் மீது நமக்கு கடமை இருக்குது. அதை புரிந்து விளங்கி சுய ஆய்வு, சுய பரிசோதனையோடு நம்ம வாழ்கிறோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய குடும்பங்கள், வீடுகளுக்கு போனால் மனைவி மக்கள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்கள் உருவாக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெண்கள் உருவாக்கணும். இங்கே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் உயர்ந்தவர்கள், ஆண்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற கான்செப்டும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களுக்கு சில உரிமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு. அதே போல பெண்களுக்கும் உரிமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. அவரவர்களுடைய பொறுப்புகளை, அவரவர்களுடைய கடமைகளை, அவரவர்களுடைய பங்களிப்புகளை, உரிமைகளை சரியான முறையில் புரிந்து அந்தந்த கோணத்தில் நாம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அந்த வாழ்க்கையை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், இங்கே முக்கியமானதே அதுதான். லைஃப், நம்முடைய வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்குதா? எல்லாரும் உங்க மனதில் கை வச்சு பாருங்க, நம்முடைய லைஃப்பை நம்ம எப்படி நடத்திக்கிட்டு போகிறோம். நீங்கள் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்காக, மனைவி மக்களுக்காக இரவு பகல் பார்க்காம உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த லைஃப்பில் நீங்கள் எப்படி வாழணும், இந்த வாழ்க்கையை எப்படி நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு ஒரு மனிதனுடைய பொறுப்பாக 6 விஷயங்களை சொல்லுது. இந்த 6 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த வாழ்க்கையை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு நம்ம கவனம் செலுத்த வேண்டியது செல்ஃப் டெவலப்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனி மனிதனாக நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் அனலைஸ் பண்ணணும். நான், நீங்கள், ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் எல்லாருமே ஒரு தனி மனிதனாக என்னுடைய பொறுப்பு, நான் என் கடமையை சரியாக செய்கிறேனா, என்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்கிறேனா, ஒரு தனி மனிதனாக நான் என் வாழ்க்கையை எப்படி வச்சுக்கிட்டேன், என்னுடைய ஆன்மீகம் எப்படி இருக்குது, என்னுடைய உறவுகளை நான் எப்படி பேணுறேன், என் மனைவி மக்கள்கிட்ட நான் எப்படி நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனாக நான் என்னை பற்றி யோசிக்கணும், சுய ஆய்வு செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சஹாபாக்களுக்கு இதை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி, பல குடும்பங்களுடைய வளர்ச்சி தான் ஒரு மஹல்லாவுடைய வளர்ச்சி, பல மஹல்லாக்களுடைய வளர்ச்சி தான் ஒரு ஊரினுடைய, ஒரு நாட்டினுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. அப்போ இங்கே மிக முக்கியமான ஒரு பகுதி தனி மனிதனுடைய வளர்ச்சி தான். தனி மனிதனாக நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. என்னுடைய வார்த்தை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய சுய கட்டுப்பாடு, இது எல்லாத்தின் மீது நம்ம கவனமாக இருக்கணும்.
வலிமையான ஈமானை நான் உருவாக்கி கொள்ளணும். மிக முக்கியமான பகுதி அதுதான். வலிமையான ஈமான் தான் எல்லா நிலையிலையுமே நம்ம மக்களை, நம்முடைய சமூகத்தை ஸ்ட்ராங்கான சொசைட்டியாக கன்வெர்ட் பண்ணணும். வாட் இஸ் ஈமான்? ஈமான்னா என்னன்னா அறம் சார்ந்த வாழ்க்கை. அறம் சார்ந்த வாழ்க்கை மிக முக்கியமானது. அறத்தை பற்றி தமிழ் இலக்கியங்கள் சொல்வதை போல உலகத்தில் எந்த இலக்கியமும் சொல்லலை. அறத்தை பற்றி அவ்வளவு அழகாக சொல்லும். உதாரணத்துக்கு தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம்ங்கிற நூல் சொல்லும் வாட் இஸ் எஜுகேஷன், கல்வி என்றால் என்ன. கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். தட் இஸ் கால்ட் எஜுகேஷன். இங்கே தனி மனிதனாக எங்களிடத்துல அன்பு இல்லை, எங்களிடத்துல ஒழுக்கம் இல்லை, எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இல்லைன்னா ஒரு தனி மனிதனாக நாங்கள் பலகீனப்படுறோம். ஒரு தனி மனிதனாக என்னன்னா முதல்ல மேம்படுத்திக்கணும். இதுதான் மிக முக்கியமான பகுதி. முதல் நம்முடைய பொறுப்பு என்னன்னா, நான் என் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கிறேனா, என்னால யாரும் பாதிக்கப்படாம இருக்காங்களா, நான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேனா. வாழ்க்கை முழுமையாகிறதுக்கு 2 பகுதியை தான் உளவியல் சொல்லுது. ஒன்று, நீ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய். உன்னை படைச்சிருக்கிறான், உனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மூலக்கூறு அதுதான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறணும். 2வது, முழு உலக சமுதாயத்திற்கும் பயனளிக்கக்கூடியவராக நான் மாறணும். என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, என் வார்த்தைகளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. மிக முக்கியமானது. எந்த நிலையிலும் யாரையும் கஷ்டமாக்கிடக்கூடாது. அதனுடைய விளைவு என்ன மட்டும் சேராது, என்னுடைய 3 தலைமுறைகளை சார்ந்து நிற்கும். வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா. குர்ஆன் மிக அற்புதமா சொல்லும், யாருடைய சுமைகளையும் இங்கு யாரும் சுமக்க முடியாது. என் பாவத்தை எங்க அப்பா சுமக்க முடியாது, எங்க அப்பாவுடைய பாவத்தை நான் சுமக்க முடியாது. ஆனா என் பாவத்தினுடைய நன்மை தீமைகளுடைய விளைவு என்னுடைய குடும்பங்களை, என்னுடைய குழந்தைகளை நிச்சயமாக தாக்கும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மிக முக்கியமான கருத்து. அதனால தனி மனிதனாக நான் ஒருபோதும் யாருக்கும் பாரமாக இல்லாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம, யாரையும் ஏமாத்தாம, யாரையும் பொய் சொல்லாம, யாருடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலைக்கும் நம்ம காரணமாகாம இருக்கணும். எண்ணங்களால், செயல்களால், பேச்சுக்களால், எல்லா விதமான நிலைகள்லையுமே அடுத்தவங்களை நம்ம காயப்படுத்திடக்கூடாது. இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை காயப்படுத்திட்டோம்னா அதனுடைய வினைகளும் விளைவுகளும் மிக மோசமானதா இருக்கும், மிக மோசமானதா இருக்கும். இமாம் தஹபி ரஹமத்துல்லான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இமாம் தஹபி அவங்க பேரு. ஒரு மிகப்பெரிய ஸ்காலர், அவங்க மிகப்பெரிய ஆய்வாளர். அவர் ஒரு தடவை கடத்தருவில் நின்னார். கடத்தருவுக்கு போனார் இமாம் தஹபி. கபாயிர் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த சம்பவத்தை அவர் எழுதுறார். கடத்தருவுக்கு போன உடனே அந்த கடத்தருவில் ஒரு மனிதன் ஒரு கை அழுகி போன நிலையில மக்களிடத்துல சத்தமிட்டு சொல்றான், இறைவனை பயந்து கொள்ளுங்கள், மனிதர்களை ஏமாற்றாதீர்கள். இறைவனை பயந்து கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். இறைவனை பயந்து கொள்ளுங்கள், படைப்புகளை நேசியுங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு மனிதன். இமாம் தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி பக்கத்துல போய் கேட்டாங்க, தம்பி உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சத்தமிட்டு கத்துறீங்க, என்ன காரணம்னு சொல்றாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, இமாம் அவர்களே, நான் இந்த ஊரினுடைய தலைவராக இருந்தேன், நான் இந்த ஊரினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தேன். ஒரு நேரத்தில் நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மனைவி என்னிடத்துல மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் கடத்தெருவுக்கு போனேன், மீன் கடைக்கு போனேன். எனக்கு மீன்கள் அங்கே கிடைக்கல. அதனால் அங்கேருந்து கடற்கரை ஓரமாக போனேன். கடற்கரை ஓரமாக போய்கொண்டே இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு மனிதன், ஒரு நோஞ்சாவான மனிதன், ரொம்ப பலகீனமாக, ரொம்ப ஒல்லியா ஒரு மனிதன் தன்னுடைய கைகளில் ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றுல ஒரு 5 மீன் எடுத்துக்கிட்டு அப்படியே கடற்கரை ஓரமாக வர்றாரு. நான் அவரை பார்த்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். பக்கத்தில் வந்தார். வந்த உடனே நான் கேட்டேன், அந்த மீனை ஃபுல்லாக கொடுன்னு கேட்டேன். அந்த மீனை கொண்டா எனக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த மனிதன் சொன்னா, ஐயா நான் கடலுக்கு 3 நாளாக போனேன், மீன் கிடைக்கல, கடைசியில் எனக்கு சம்பளமும் கொடுக்கல, சம்பளத்துக்கு பதிலாக இந்த மீனை தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. 3 நாளில் என் வீடு என் மனைவி மக்கள் குழந்தைகள்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. இந்த மீனை கொண்டு போய் நான் விற்கணும், அல்லது இந்த மீனை சமைச்சு என் குழந்தைகளுக்கு கொடுத்தாதான் எனக்கு வருமானம், என் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் பசியாக இருப்பாங்க, இந்த மீனை கேட்காதீங்கன்னு சொன்னான். நான் கேட்காம என்ன செஞ்சேன், அவனை எட்டி உதைச்சிட்டேன். எட்டி உதைச்சு அவனுடைய கைகளில் இருந்த மீன் துண்டை அந்த கயிற்றுல இருந்து அப்படியே அந்த மீனை புடுங்கினேன். அவன் கத்துனான், என்னுடைய குழந்தைகள் பசியாக இருப்பாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னான்.
நான் கேட்கவே இல்லை. நான் ஊர் தலைவன், நான் ரொம்ப தைரியமானவன், ரொம்ப உடம்பெல்லாம் பெருசாக இருக்கும். நான் அப்படித்தான் அந்த தைரியத்தில் அவன்கிட்ட இருந்து மீனை பிடுங்கிட்டேன். எட்டி உதச்சிட்டு நான் மீனை கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இமாம் தஹபி ரஹமத்துல்லா தன் கிதாபில் இதை எழுதுறாங்க, தன் புத்தகத்தில் எழுதுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு என் மனைவி அந்த மீனை சமைச்சாங்க. அந்த மீனை சமைச்சு கொடுத்தாங்க. நான் மீனை சாப்பிட்டேன். சாப்பிடும்போது ஒரு முள் என் விரலில் குத்திருச்சு. குத்தின உடனே ரத்தம் வந்துச்சு. முள் குத்ததானே செய்யும்னு சொல்லி முள்ளை பிடுங்கிட்டு நான் சாப்பிட்டு முடித்தேன். ஒரு நாள் 2 நாளுக்கு பிறகு என்னுடைய விரல் வீங்க ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய விரல் வீங்குனுச்சு. மருத்துவரை காப்போம். மருத்துவர் ஒன்றும் இல்லை, இது சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். 1 வாரமாச்சு. இந்த வீக்கம் அப்படியே கைக்கு போணுச்சு. 2 வாரமாச்சு. கை முழுக்க அப்படியே வீக்கம் ஆயிருச்சு. கருப்பு நிறமாக என் கை மாற ஆரம்பிச்சிச்சு. அழுகி போச்சு. என் கை அப்படியே வலது கை அழுக ஆரம்பிக்குது. எத்தனையோ மருத்துவரை பார்க்குறோம், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், டாக்டர்ஸை மீட் பண்ணுறோம். யாருமே ஒன்றுமே இல்லை, இந்த நோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் உடல்லாம் இழைச்சி போய், என் பதவிகள்லாம் பறிக்கப்பட்டு, மக்களெல்லாம் என்னை தூரமாகி 4-5 மாதத்தில் நான் ஒரு பலகீனமான மனிதனாக என்னுடைய வீட்டினுடைய வாசலில் படுத்து கிடந்தேன். அப்போ என் நண்பர் ஒருவர் சந்திக்க வந்தார். வந்தவர் சொன்னார், உனக்கு என்ன ஆச்சு? நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ எவ்வளோ பெரிய தலைவர், இப்படி ஒன்றுமே இல்லாமல் நோஞ்சா மாதிரி கிடக்கிறியே, உன் கைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார். என் கை என்னன்னு தெரியல, அந்த கை வீங்கி போய் அழுகி போகுது, என்னால் தூக்க முடியலை கையை. அப்போ அந்த மனிதன் கேட்டார், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டார். அந்த மனிதன் சொன்னால், நான் மீன் சாப்பிட்டேன், கடைசியில் மீன் சாப்பிட்டேன். உடனே அந்த நண்பர் கேட்டார், அந்த மீனை எங்கே வாங்கின? அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆகா, ஒரு நோஞ்சாவான கஷ்டப்படக்கூடிய மனிதன்கிட்ட அந்த மீனை பிடுங்கிட்டெல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லி நான் உடனே எழுந்திருச்சு அந்த மனிதனை தேடி போனேன். அந்த மனிதன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு தேடி போனேன். அந்த மனிதனை பார்க்கவே முடியலை. கடைசியில் ஒரு கடையில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல அந்த மனிதனை பார்த்தேன். அந்த மனிதன்கிட்ட பக்கத்தில் போய் என்னை ஞாபகம் இருக்குதான்னு கேட்டேன். அந்த மனிதன் எனக்கு, இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, ஒரு நாள் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நீ மீன் கொண்டு வரும்போது உன் மீனை பிடுங்கினே, என்னை ஞாபகம் இருக்குதா? ஆமாம், ஒரு மனிதன் என்கிட்ட மீனை பிடுங்கிட்டு போனார். ஆமாம், அந்த மனிதனா நீங்கள்? இவ்வளவு இழைச்சி போய் நோஞ்சான் ஆகி கையெல்லாம் அழுகி போய் இப்படி ஆயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ இந்த மனிதன் கேட்டான், அதை விடு, நான் உன்னிடத்துல இந்த மீனை பிடுங்கினேன்ல, அப்போ நீ என்ன துவா செஞ்ச அல்லாட்ட? நீ என்ன கேட்ட அப்படின்னு கேட்டான். நீ என்ன கேட்ட, ஒரு மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த மனிதன் சொன்னா, நீ என்கிட்ட இருந்து மீனை பிடுங்கும் போது நான் உன்கிட்ட பேசி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், நீ எதுக்கும் மசிகிற மாதிரி தெரியல, நீ மீனை என்கிட்ட இருந்து பிடுங்கின. அப்போ நான் இறைவன்கிட்ட அல்லாட்ட என்ன சொன்னேன்னா, யா அல்லாஹ், இந்த மனிதன் அவனுடைய பதவியை வைத்து, அவனுடைய அதிகாரத்தை வைத்து, அவனுடைய உடல் பலத்தை வைத்து நோஞ்சானாக இருக்கக்கூடிய என்னிடத்திலிருந்து அநியாயமாக என்னுடைய பொருளை புடுங்குறான். அவன் பலத்தை அவன் காட்டிவிட்டான். யா அல்லாஹ், உன் பலத்தை நீ அவனிடத்துல காட்டுன்னு துவா செஞ்சான். சொல்லிட்டு இந்த மனிதன் இமாம் தஹபிட்ட சொன்னா, இமாம் அவர்களே, மக்களிடத்தில் போய் சொல்லுங்கள், இறைவனை பயந்து கொள்ளுங்கள், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். ஒரு தனி மனிதனாக நம்முடைய மிகப்பெரிய கடமை நேர்மையான வாழ்க்கை முறை, ஒழுக்கமான வாழ்க்கை முறை, நல்ல வாழ்க்கை முறை. குறிப்பாக நம்மால் யாரும் பாதிக்கப்படாம, ஏமாத்தாம, பொய் சொல்லாம, மோசடி செய்யாம, யாருடைய ஒரு பைசாவும் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதனுடைய நிகழ்வு என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாம ஒரு மனிதன் தவறு செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிக்க கூடும். ஆனால் மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளை மனிதனுக்கு தவறு செஞ்சு அவனுடைய மோசமான நிலைக்கு ஒரு மனிதன் காரணமாயிட்டா அதனுடைய விளைவுகள் மிக ரொம்ப பலமாக இருக்கும், மோசமானதாக இருக்கும். அது சில வேளை என்னை பாதிக்கும், நம்மளை பாதிக்கும், அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய வருங்கால குழந்தைகளை பாதிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தனி மனிதனாக நம்ம நேர்மையாக வாழணும். இது முதல் நம்முடைய பொறுப்பு. நம்முடைய 2வது பொறுப்பு என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம் நல்ல முறையில் சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் அதுக்கு தானே ஹாஜியார். எல்லா கஷ்டம், இரவு பகல் முடிக்கிறது, ஓடுறது, எல்லாம் பண்றது என்ன? வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு, குடும்பத்தில் நிம்மதி வேணும்னு. ஆனால் அது கிடைச்சிருக்குதானா? கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக விளங்கி கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக தனி மனிதனாக நம்ம ஒழுங்காக நேர்மையாக வாழ முயற்சிக்கணும். 2வது நம்முடைய கடமை என்னன்னா, நம்முடைய பெற்றோர்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு அப்படிங்கிறதான் தமிழ் இலக்கியம் சொல்லும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. நான் நல்லா இருந்தா என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நான் மோசமானவனாக, ஏமாத்துறவனாக, பொய் சொல்றவனாக இருந்தா என்னுடைய பாதிப்புகள் என் குழந்தைகளையும் போய் சேரும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு, மாற்று கருத்தே கிடையாது. அதனால ரெண்டாவது நம்முடைய பொறுப்பு அத்தா அம்மா மீது கவனமாக இருக்கணும். இந்த சமுதாயத்தினுடைய பெரும் சீரழிவுக்கு, பெரும் வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, முன்னோர்களை மதிப்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னோர்களை மதிக்கணும். அத்தாம்மா யாருக்காவது இருந்தா தயவு செய்து அவங்கள்ட்ட அன்பாக, பாசமாக, பிரியமாக நடந்து கொள்ளுங்க. அவங்களுடைய துவாக்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா இது பெரிய வரப்பிரசாதம், பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள். அது அத்தாம்மா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக, நிம்மதியாக இருக்கு. எப்பன்னா அத்தா அம்மாவுக்கு நம்ம துவா செய்யணும். அவங்க நமக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு துவா செய்யணும். எல்லா நிலையிலையுமே பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க நம்மளை விட்டு மௌத்தான பிறகுதான் அதனுடைய அழுத்தமும் அதனுடைய வலியும் நமக்கு புரியும். அதனால தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் இருந்தாங்க, நமக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீது கண்ணியமாக இருங்க. அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்கள்ட்ட பாசமாக நடந்து கொள்ளுங்க. இப்பையும் நான்லாம் வீட்டுக்கு போனால் எங்கள் அத்தா பக்கத்தில் உட்காருவேன், எங்கள் அம்மா மடியில் படுப்பேன், எங்கள் அத்தா எனக்கு ஊட்டி விடுவாங்க, எங்கள் அம்மா எனக்கு இன்ன வயசுலையும், எனக்கு 40 வயசு ஆகுது, இப்பையும் அதை செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது பெற்றோர்களுடைய சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. அவங்க சந்தோஷம் அடையல, அவங்கள நிம்மதியாக வச்சுக்கல, அவங்கள கையேந்தக்கூடியவங்களாக மாத்திட்டோம், வாழ்க்கை புரியல, அதனுடைய பாதிப்பு நம்ம மட்டும் சேராது, நம்முடைய குழந்தைகளை தாக்கும், நம்முடைய வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. தயவு செய்து பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மீது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்கள கண்ணியமா நடத்துங்க. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நிறைய பேசுவாங்க, நிறைய கேட்பாங்க, நிறைய சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொள்ளுவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க, நமக்கு எரிச்சலா வரும், இதெல்லாம் நடக்கும். ஆனா சகித்து கொள்ளுங்க. ஒரு குழந்தை இருக்குதே, ஒரு குழந்தை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெற்ற குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு ஆனா ஒரு நாளைக்கு 700 கேள்விகள் கேட்குமா. ஒரு குழந்தை 700 கேள்வி உளவியல் சொல்லுது. இது என்ன? இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் போனால் என் மகன் 4-5 வயசு பையன், என் மனைவி டயர்டாயிருவாங்க, அவ்வளவு கேள்வி கேட்பான். மழை வந்தால் ஏன் மழை வருதும்பான், மழை வரலன்னா ஏன் வெயில் அடிக்குதும்பான். அந்த வெயில் அடிக்கிறதுங்கிறத 100 தடவை கேட்பான். ஏன் வெயில் அடிக்குது, ஏன் சூடாகுது, ஏன் இப்படி. இந்த குழந்தைகள் இயற்கையிலேயே அந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகணும். அப்போதான் அவங்களுடைய மென்டல் டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம், நாலேஜ் டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த நிலையில் பெற்றோர்கள் நாம அதை ரசிப்போமா இல்லையா? ரசிப்போம். இந்த குழந்தை கேட்க 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 என்ன செய்வோம், நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போம். எந்த பெற்றோரும் நின்பன்றா அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படியா அப்படியா செல்லக்குட்டி அழகா பேசுற அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நாம வயசான பிறகு நம்முடைய அத்தா அம்மா 60 வயசு ஆயிருச்சு, 70 வயசு ஆயிருச்சு, அம்மா திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்பாங்க. சில நேரங்கள்ல அத்தா நம்மளிடத்துல ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பார். பல வீடுகள்ல, பல குடும்பங்கள்ல அத்தா அம்மா மகன்கிட்ட கேட்கிற மாதிரி வச்சுக்கூட. அத்தா எனக்கு செலவுக்கு காசு கொடுத்தா, எனக்கு மாத்திரை வாங்கணும் காசு கொடுத்தா அப்படின்னு வச்சுக்க கூடாது. அவங்க கேட்கறதுக்கு முன்பதாக நாம் அவங்களுக்கு கொடுத்துறோம். நம்முடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அல்லாஹ் கொட்டி கொட்டி கொடுப்பான். ஒரு தாய் தகப்பனுடைய துவா அல்லாஹ்விடத்துல அப்படியே கபூல் ஆகுது. நிறைய பேர் அதை உணர்றதில்ல. அவங்க இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. அவங்க மௌத்தான பிறகு அல்லது நாம வயசான பிறகு, நமக்கு 50, 60, 70 வயசாயிருச்சு, நம்ம பிள்ளைங்க நம்மளை கண்டுக்கிறது இல்ல, நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மள்ட்ட பேசுறது இல்ல, நம்மள்ட்ட உட்கார்றது இல்ல, நம்மள்ட்ட கருத்துக்களை சொல்றது இல்லைங்கிறது தனிமையில ஒரு மனிதன் வாழும் போதுதான் நான் எங்க அத்தா அம்மாவை இப்படித்தான் நடத்தினேன் அப்படிங்கிறது அப்பதான் புரியும். அதுவரையும் புரியாது. பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. இருக்கும் குடும்பங்கள்ல நிறைய பேசுவாங்க, இருக்கும். சகித்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க. அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள ஒதுக்காதீங்க, அவங்கள கண்டுகொள்ளாம விட்டுறாதீங்க. பக்கத்துல உட்காருங்க, தோள் மேல சாயுங்க, தோள் மேல கை போடுங்க, பேசுங்க பேசுங்க. அவங்களுக்கு நேரம் கொடுங்க. அத்தா அம்மா இல்லையா, நம்மளை விட்டு மௌத்தாயிட்டாங்களா, பிரிஞ்சு போயிட்டாங்களா, அவங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்களுக்காக தான தர்மங்கள் செய்யுங்க. அவங்களுக்காக குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. அவங்களுக்காக ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை பரிமாறுங்க. அவங்க பேர் சொல்லி உதவி செய்யுங்க செய்யுங்க. பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே வந்ததுக்கு காரணம் அவர்கள் தான். பெற்றோர்களை தவிர்த்து ஒரு மனிதன் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது.
பெற்றோர்கள் இல்லாம ஒரு மனிதன் ஜெயித்ததாக வரலாறுகள் கிடையாது. உலகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க சிரிக்கும் போது உலகம் உங்களோட சேர்ந்து சிரிக்கும். நீங்க ஜோக் அடிச்சீங்கன்னா, சிரிச்சிங்கன்னா, உங்க நண்பர்கள் எல்லாரும் உங்க கூட சேர்ந்து சிரிப்பாங்க. ஆனா நீங்க அழுதீங்கன்னா உங்களோட சேர்ந்து அழக்கூடிய ஒரே ஜீவன் பெற்றோர்கள் மட்டும்தான். ஒரு மகன் அழுதா, ஒரு மகள் அழுதா அத்தா அம்மானால தாங்கிக்க முடியாது. என் வீட்டில் ஒரு தடவை எனக்கு இந்த ஸ்டோன் பெயின் ஆயிடுச்சு. நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய எங்கேயாவது சாப்பிட்டு ஸ்டோன் பெயின் ஆயிடுச்சு. சரியான பெயின், எனக்கு சரியான பெயின், வலி தாங்க முடியலை. நான் பெட்டில் படுத்துருக்கிறேன், என் மனைவி என் புள்ள எல்லாம் இருக்கிறாங்க. அங்கேருந்து எங்கள் அத்தா வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. அவங்க ரூமில் இருந்து என் ரூமுக்கு வர்றாங்க. எங்கள் அத்தா வந்து என்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டாங்க, தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. அத்தான்னு என்னைய அவங்க அத்தான்னு தான் கூப்பிடுவார், நான் அவங்கள அத்தான்னு கூப்பிடுவேன், அவர் என்னை அத்தான்னு கூப்பிடுவார். அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அத்தா என்ன ஆச்சுத்தா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. பெயின் அதிகமாக இருக்குந்தா அப்படின்னு சொல்கிறேன். என் கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றுது, ஏன்னா வலி தாங்க முடியலை. பெயின், அவ்வளோ பெயின், ஸ்டோன் பெயின் வந்து தாங்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ எங்கள் அத்தா சொன்னார், என்னப்பா இப்படி இருக்கு, என்னத்தா அழுகிற? அழுகெல்லாம் கூடாதுத்தா, தைரியமாக இருக்கணும், ஊருக்கெல்லாம் போய் சொல்கிற, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அத்தா. சொல்லிவிட்டு அவங்க ரூம் விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எங்கள் ரூமில் இருந்து வெளியே வர்றேன். எங்கள் அத்தா பாத்ரூம் பக்கத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் ஒரு மகனுடைய அழுகையை, ஒரு மகளுடைய அழுகையை ஒரு பெற்றோரால் தாங்க முடியாது. அவர் அழுகிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அத்தாவுடைய அன்பு இருக்குதே, அது வெளியிருந்து பார்க்கும்போது தெரியவே தெரியாது. அம்மாவுடைய அன்புங்கிறது கண்முன்னா தெரியும். அம்மா குழந்தைகள்கிட்ட தைரியமாக பேசுவாங்க, அன்பை வெளிப்படுத்துவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அத்தாவுடைய அன்பு அப்படி இல்லை. அப்பாவுடைய அன்பு வந்து கண்ணுக்கு தெரியாது. ஒரு தாய் வந்து தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்கள் அத்தாவை நீ மதிக்கணும், உங்கள் அத்தாட்ட அன்பாக நடந்து கொள்ளணும், உங்கள் அத்தாவுக்கு துவா செய்யணும். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தைகளுடைய அத்தாவை ஹீரோவாக, அத்தாவை தியாகியாக, அத்தாவை சமூகத்துக்கு சேவைகள் செய்யக்கூடியவராக காட்டணும். அது பெண்ணுடைய கடமை. அதே மாதிரி ஒரு தந்தை தன்னுடைய மகன் மகள்கிட்ட சொல்லணும், அம்மாவை பற்றி பெருமையாக சொல்லணும். அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்காக சமைச்சு கொடுக்குறாங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை கேர் பண்ணுறாங்க, நம்மளை கண்ணியமாக பார்த்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட அன்பாக பேசணும், அவங்கள்ட்ட எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்லணும், குழந்தைகளுக்கு சொல்லணும். இதுதான் வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை வாழ்றமானா இல்லை. பல நேரங்களில் பெண்கள் குழந்தைகள்கிட்ட அத்தாவை வில்லனாகவே காட்டுறோம். பல நேரங்களில் அத்தாக்கள் அம்மாக்களை எதிரிகளாகவே சித்தரிக்கிறாங்க. அவங்க சரியில்லை, விளங்காதவ, புரியாதவன்னு சொல்றாங்க, மக்கு மாதிரியே காட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அத்தாவும் அம்மாவும் தன் குழந்தைகள்கிட்ட ஒருத்தவங்களை பற்றி உயர்வாக பேசணும். இதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அப்படி வாழ்றோமா? இல்லை. பெற்றோர்களை ரொம்ப கண்ணியமாக நடத்து கொள்ளுங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க நம்மளை விட்டு போன பிறகுதான் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். துல்ஃபிகார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இந்தியா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்காலர், நக்ஷபந்தி தரீக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். அவங்க உலகம் முழுக்க நலவுகளை பற்றி பேசக்கூடியவங்க, அமைதி, ஒற்றுமை, இதை மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யக்கூடியவங்க, மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். அவங்க ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாங்க, இன்னைக்கு துல்ஃபிகாரை உலகம் முழுக்க மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய பேச்சாளர், அப்படியெல்லாம் உலகம் முழுக்க என்ன சொல்கிறாங்க. நான் உலகம் முழுக்க பயணிக்கிறேன், ஆனால் இந்த அறிவு, இந்த ஆற்றல், இந்த மிகப்பெரிய திறமைகள் எல்லாம் துல்ஃபிகார் நான் முயற்சி செய்து எனக்கு கிடைக்கல, எங்கள் அம்மாவுடைய துவாவின் மூலமாக கிடைச்சிச்சுன்னு சொல்கிறார். எங்கள் அம்மாவுடைய துவா. அவர் சொல்கிறாரு, அழுகிறார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்க. இந்த 7 பிள்ளைங்களை எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க, உருவாக்குனாங்க. எங்கள் அம்மா அதிகாலை சீக்கிரமே எந்திரிச்சு அதிகாலை அல்லாஹ்கிட்ட துவா செய்வாங்க, தொழுவாங்க, துவா செய்வாங்க. துவா செஞ்சுட்டு ஒவ்வொரு குழந்தையினுடைய பேர் சொல்லி துவா செய்வாங்க. யா அல்லாஹ் என் மகள் ஃபாத்திமா, யா அல்லாஹ் என் மகன் அப்துல் காதர், யா அல்லாஹ் என் மகள் அப்துல்லா, இப்படி என்ன செய்வாங்க, பேர் சொல்லி துவா செய்வாங்க. தஹஜ்ஜத் நேரத்தில் நான் படுத்திருப்பேன், எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். என் பேரை எங்கள் அம்மா எப்போ சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகார் அப்படின்னு சொன்ன உடனே பெட்டிலிருந்து வேகமாக எழுந்திருச்சு போய் அவங்க மடியில் படுத்துக்குவேன். உடனே எங்கள் அம்மா தன் வலது கையால் தலையை தடவி கொடுத்துட்டு இடது கையால் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் என் மகன் துல்ஃபிகாரை சமூகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞனாக உருவாக்கு, மிகப்பெரிய ஸ்காலரா, ஒரு மிகப்பெரிய ஷரியத்தை, மார்க்கத்தை, குர்ஆனை உலகத்துக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானவானாக உருவாக்குன்னு துவா செய்வாங்க.
அந்த வார்த்தைகள் இன்னும் எனக்கு கேட்குது. இன்னைக்கு துல்ஃபிகார் உலகத்தில் மிகப்பெரிய ஞானியாக, அறிவாளியாக சொல்லப்படுறேன். இது திறமைகள் எல்லாம் நான் உருவாக்கியதல்ல, என் அம்மா எனக்காக துவா செய்து வாங்கி கொடுத்தது. ஒரு பெற்றோருடைய துவா முழுமையாக தான் மகனுடைய தயவு செய்து குழந்தை கொடுங்க. இது மிக முக்கியமான செலவழிக்கணும். பெண்களை வளர்க்கும் போது கொள்ளணும். ஒரு ஆணுடைய உழைப்பு குடும்பம் வாழ்க்கை முறை உரிமை இருக்குது. நிறைய துவா செய்யுங்க. இரண்டாவது நம்முடைய பொறுப்பு. மூணாவது என்னன்னா, கணவன் விட்டு கொடுத்தலும் மனைவியும் சேர்ந்து வாழும் போது புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க உளவியல் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ். இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்தோன்னு இதை மறந்து உளவியல் என்பது இணைச்சுதான் வாழுவாங்க. அவங்களுடைய வாழணும் விஷயங்களை ஒரு ஆண் அன்பை கொண்டுதான் மாற்ற முடியுமே தவிர மாற்ற முடியாது. அவங்களை குறை பணிவு இதெல்லாம் இருக்கணும். கட்டுப்படுதல் ஆணு வாழ்க்கையினுடைய அடிப்படை. அதை எப்படி வாங்கணும்? அந்த இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இரண்டாவது ஏற்றுக்கொண்டோ அது ஆகச் சிறந்தது. இல்லாத ஒண்ணு நினைச்சு வருத்த இல்லை. எது நமக்கு கிடைச்சிருக்குதோ வாழ்க்கையை கொண்டு வரணும். சரி செய்யாம ஒரு பெரும் இருக்கிற வாழ்க்கை நரகமா மாறுது. ஒரு பெண் அந்த ஆண் அவரை அன்பு செலுத்தி குறைகள் இருக்கலாம், ஒரே முயற்சி செய்யுங்க. அதை ரெண்டு பேர் நிலை வெற்றி அடைந்த நிலையாக. ஒரு வியாபாரி கஷ்டமற்ற தோத்து போ அடுத்த ஒரு 4 அந்த போனை வாங்கி போச்சு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லாம அந்த போனை சரி பண்ணி அடுத்த தடவை இப்படி பண்ணாதீங்க.
பேர்த்திட்ட இந்த கடன் எவ்வளவு பெரிய 10 பேர்த்த ரெஃபர் பண்ணி வியாபாரம்ங்கிறது ரெஃபரல் தான். கடையை பத்தி 100 பேர் குடும்பமும் குடும்பத்துல ஒரு போக முயற்சி செய்யணும். அவன் வெற்றி அடைஞ்சிட்டான், வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம். கணவன் மனைவி உறவு முறைகள் செலுத்தி விட்டு கொடுத்து வாழ முயற்சி செய்யுங்க. எப்பவுமே மிக முக்கியமா ரெண்டு பேரும் குடும்பங்களை பத்தி பேசுங்க. குழந்தைகளை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அது ஜாலி இல்ல, சந்தோஷமாக எப்படி. இரண்டாவது அக்செப்டன்ஸ். கண்டுகொள்ளாதீங்க. பிள்ளைங்க வீடு வெளியூர் போயிட்டு வந்தோடனே நீ என்னை விட ரொம்ப கஷ்டப்படுற போல கேட்டா என் மனைவி சொல்லுவாங்க, இல்ல எடுத்து பாக்ஸ்ல போனோடனே நான் உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா, நீ எல்லாம் பொம்பளை அப்படின்னு தான் பெண்கள் சொல்லுவாங்க. சொன்ன நீ எல்லாம் பொம்பளையா இருக்கக்கூடாது. அழகான உதாரணங்கள் சொல்லுவாங்க. போட்டு கொடுக்குறாங்க, டீ போட்டு. டீல எறும்பு கிடக்கு உண்டு. மனுஷியா டீ போட சொன்னா வாழ்க்கையில நீ சண்டை பெருசாகி இது நடந்தது. கவுன்சிலிங் எனக்கு வந்து வந்தோடனே பழைய இதை சொன்ன அதுக்கு 20 வருஷம் இதுக்கெல்லாம் இருக்கும். அங்க இருந்து மனிதனுடைய இயற்கை ஆணுக்கும் எப்படி கையாளலாம் அப்படின்னு மனைவி டீ போட்டு கொடுக்குறாங்க. எறும்பு என் டீய இந்த எறும்புகள் ரசிச்சு குடிக்குது. எறும்பு சாரி நான் கவனிக்கல, நான் தெரியாம செஞ்ச ரசிக்கத்தான் செய்யணும். வீட்டுக்கு போறோம், இவங்க அமைதியா இருக்கிறத போனா நானே உன்னை கஃபன் பண்ணி புதைச்சிருவேன்.
கோவப்படுறாங்க. எப்பயுமே பெண்களுக்கு குடும்பங்கள் ஒரு பிரச்சனைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதனுடைய விளைவாக இவருக்கு வியாபாரத்தோட ஒரு ஆண் வரும்போது இதை நம்ம பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். குடும்பங்கள்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கை 5 வருஷத்துக்குள்ள டிவோர்ஸ் சமீபத்திய கோர்ட் என்ன சொல்லுது, 60% ஆண்களை விட பெண்கள் லைஃப்னா என்னன்னு பெண்கள் வீடுகள் பொம்பளை புள்ள பெத்துட்டா குடும்பத்துக்கு போகுது, இதுக்கு வரப்போகுது, அந்த வீட்டில் குழந்தைகளுக்கு நம்ம வீடுகள்லயே பொறுப்பென்ன, கணவன் மனைவி அதுக்கு அன்பாக பேசணும், விட்டு கொடுக்கணும், பண்ண முடியாது. இந்த 6 விஷயங்கள் அந்த வாழ்க்கை தலைவர்களாக மாறுவாங்க. உங்களுடைய வருங்கால சந்ததிகள் சமூகத்தை எப்படியோ அதை பார்த்துதான் குழந்தைகள் சைல்ட் சைக்காலஜி, பேரண்டிங், குழந்தை 4வது நம்முடைய பொறுப்பு. முதல் பொறுப்பு தனி மனிதனாக நம்ம, 2வது பெற்று வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன, கணவன் விட்டு கொடுத்து கட்டுப்பட்டு. 4வது நம்முடைய குழந்தைகளை அந்த குழந்தைகளை எப்படி குழந்தைகள் வளர்ப்பு என்பது 4 சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இத இந்த பேரண்டிங் இஸ் எ ஆர்ட் அப்படிங்கிறான். எப்படி வளர்க்கணும்னு தெரியல, மோசமான நிலை நம்ம ஊர் ட்ரக்ஸ் பயன்படுத்தக்கூடிய சமுதாயமாக ஆய்வுகள் சொல்லுது. அவங்களை எப்படி மற்றவங்களை குறை இன்னைக்கு நாடார் சமூகத்தை பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்கன்னா தொட்டா தீ கொடுப்பாங்க, அப்படித்தான் இருந்தாங்க. பெரிய வளர்ச்சி தமிழகத்தில் மட்டும் 2000க்கும் பேங்க் குழந்தைகளை திட்டமிட்டு 4 மணிக்கு எழுந்திருச்சு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்கணும்னு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் நமக்கு சொல்லி வரைக்கும் as a positive role
listening your word, they are observing you. உங்களை அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாரு, அம்மா எப்படி, தாதி எப்படி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க, தயவு செய்து குழந்தைகளை ரீதியாக மிகப்பெரிய பிலாசபி அங்கதான் ஏற்படுது. ஒரு தாத்தாவுடைய கட்டுப்பிடி மூத்தவங்களை விட்டு குழந்தைகள் அவங்களுடைய துவாக்கள் இல்லாத குழந்தைகள் சமுதாய நிலையை ஏற்படுத்த முன்மாதிரியாக வளருங்க. யார்கிட்ட பேச, ஸ்கூல் எங்க இருக்கு, ஸ்கூல் பேக்கை செக் பண்ணுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல்ல பேக்ல என்ன வச்சிருக்க, பயணிப்பாங்க. 16, 17, 18 மிக முக்கியமான ஏஜ். எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ஏஜ் நம்ம ஏற்படுத்தணும். இன்னைக்கு பல நேரங்களில் பெற்றோர்கள் செய்ய தவறக்கூடிய விஷயம், இதை சொல்லுங்க, நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்துங்க. அந்த பண்றாங்க, நீங்க கஷ்டப்பட்டு இங்க வேலை செய்றீங்க, உங்களுடைய மனை குழந்தைகள் எப்படி உருவாக்கப்படுற, குழந்தைகள்கிட்ட ஒரு 5 நிமிடங்கள் பேசுங்க. ஒரு 2 நிமிடம் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியும். வார்த்தைகள் தான் உருவாக்கும். தமிழ்ல சொல்ல கொள்ளும்னு சொல்லுவாங்க. நீங்க வார்த்தை இங்க இருந்தாலும் உங்களுடைய உணர்வு ஒரு விதமான பாண்டிங் நமக்கு. அந்த குழந்தையினுடைய நிக்கா நல்ல ஆலோசகர்களாக இருங்க. ஃப்ரீடம் கொடுங்க, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த. ரொம்ப தொந்தரவு பண்ணி என்ன சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக நான் நேரம் இல்லை. எத்தனை பேர் உழைக்கிறேன்னு சொல்லணும். அல்லாஹ் ஆணவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான், அதை நான் உனக்கு. the direct communication with Allah. இந்த ஸ்டேஜ், இந்த குழந்தை வளர்ப்பு அது வாழ்க்கையில குடும்பவியல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உறவுகளை வாழுங்க. சில நேரங்கள்ல உறவுகள் நம்முடைய தேவையில்லாத, ஆனா எப்படி இருந்தாலும் தயவு அனுசரிச்சு போக முயற்சி செய்யுங்க. இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கணக்கெடுத்து மனிதர்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். நிச்சயமாக உறவுகளை துண்டித்து வாழாதீங்க. உறவுகளோடு
உறவுகள் உங்களை எல்லா நிலையிலும் மரணங்கள்ல இருந்து பாதுகாக்கும். அது மிக முக்கியம். இரண்டாவது கடமை உறவு. ஒன்று, அவர்களுக்கு இந்த படித்த கட்டமா அவங்க சமுதாயத்துல கஷ்டம், சின்ன சின்ன அம்மா பெருசு உங்களுடைய வாழ்க்கையை மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. மிக கவனம். ஏதாவது இருந்தா வாங்கி கொடுக்க முயற்சி. ஏதாவது கஷ்டங்கள், ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் முன்னாடி நீங்க சில முயற்சிகளை செய்யுங்க. அதனுடைய வாழக்கூடிய மக்கள் சமீபத்தில் உங்களுடைய ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்ட அவர் சொன்னார், அவரும் சொன்னார், என் வாழ்க்கை கண்ணியமா பார்த்துக்குவேன். வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வறுமை நபியினுடைய வாழ்க்கையில மனித இனத்தின் மீது நம்ம எல்லாரும் மனிதர்களை நேசிங்க, அன்பு செலுத்துங்க, அவங்களை அனுசரித்து நமக்கு வரணும். இந்தியாங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் அமைப்பை கொண்ட நாடு. சிறப்பு, அந்த சிறப்பை பாதுகாக்க நம்ம வஸல்லம் அவங்க மக்களுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில சொன்ன சகோதரத்துவம்ங்கிற ஆழமான கருத்து ஒரு படித்தவனும் பாமரனும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல யாராவது கூட்டுறவங்க, பாத்ரூம் கழுவுறவங்க இருக்க செய்யறாரு, நான் ஏன் வேலையை செய்யறேன். அற்புதமா சொல்லுவான், மனிதர்கள் அவர்கள் தான் ஆகச் சிறந்தவர்கள் சொல்றான். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வயதான பாட்டி தள்ளாத வயது, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போறீங்களே, எங்க பார்த்து இந்த ஊரை விட்டு பெண்மணி சொன்னாங்க, இந்த ஊர்ல யாரோ ஒண்ணுன்னு சொல்றாங்க. அந்த ஊர் வந்துருச்சு. இவ்வளவு கருணையாக அவன் பேர் என்ன கண்ணீரோடு தன்னுடைய
என்பது அடுத்தவங்களை ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கை நான் உனக்கு உபகாரம் செய்வதை இன் தன்சுருல்லாஹ் சமுதாயத்தோடு மனிதர்கள் கொடி மக்கள் எல்லாம் நான் வாடினேன்னு சொல்லுவார். அதுவும் உயிருள்ளது. எப்ப நம்ம நமக்கு உதவி அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்கள் வரஹ்மத்துல்லாஹி